அந்த புளிப்பு தன்மையில் நல்லாயிருக்கும். காணப்பயிறு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளிக்கு எல்லாமே, குதிரைக்கே வந்து பலத்தை தர்றது வந்து இந்த கொள்ளு தாங்க. இந்த கொள்ளை தான் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்றதை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கடைகள் இந்த மாதிரி இந்த பயிர் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு பயிரோட இந்த மசாலா காமிக்கிறேன். போட்டுட்டு தக்காளியும் வேக வச்சுருக்கோம்னா அந்த தக்காளியும் சேர்த்து இந்த மல்லித்தூள் போட்டு உப்பு மட்டும் போட்டு நம்ம வணக்கிக்கணும். நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக இல்லை, 1க்கு 2 அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். நான் தண்ணி இருக்கனால அது அப்படி கருப்பாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. வெறும் கடுகு உளுந்து. மதுரை பக்கத்துலாம் வந்து கடுகு உளுந்து சேர்த்தே தாங்க வச்சுருப்பாங்க, தனித்தனியாக வச்சுக்க மாட்டாங்க. தீட்டல் தனியாக கடுகு தனியாக வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஒரு சின்ன வெங்காயம், அதாவது சின்னதாக இருக்கும்ல, அதில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன்.